ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ருச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான நல்லா ஸ்பைசியான சிக்கன் பாஸ்தா பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் ப்ரெஷர் குக்கரில் 1 பார்ட் ரெசிப்பியாக செய்ய போகிறோம். நினைக்கும் போதெல்லாம் டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டை கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. பட்டையோட ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம். இப்போது இதில் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இதே மாதிரி நீல வாகில் நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து உப்பு தேவையான அளவு சேர்த்து கூடவே 3 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக நறுக்குன மல்லி இலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கூடவே போன்லெஸ் சிக்கன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணது ஒரு 10-15 பீஸை நல்லா குட்டியாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள். இந்த மசாலா பிரியாணிக்கு ரொம்பவே முக்கியம். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே ஒரே ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் போல் தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நான் 2 டம்ளர் பாஸ்தா எடுத்திருக்கேன். நான் இந்த ஷேப் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த விதமான ஷேப் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த கப்பில் அளவு எடுத்தீங்களோ அதே அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் பாஸ்தாவுக்கு 1 கப் தண்ணி சரியான அளவாக இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் எல்லாம் சரியான அளவாக இருக்கான்னு எல்லாம் சேர்த்து நல்லா டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் நல்லா இதே மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு விசில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னொரு விசில் வந்தோடனே விசில் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். சூப்பரான பாஸ்தா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தண்ணியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகும். கொஞ்சமாக மல்லித்தழையை தூவி சூடாக சர்வ் பண்ணுங்கள். சிக்கன் பிரியாணியில் அரிசிக்கு பதிலாக பாஸ்தா போட்டு சாப்பிட்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.